திருமதி தமிழரசி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ரெசிபி மட்டும் இல்லை, ரொம்பவே டேஸ்டியான, அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அப்படி என்ன ரெசிபி அப்படின்னு தானே கேட்குறீங்க? மேத்தி தால் தான் பண்ண போகிறோம். மேத்தி தால் அப்படின்னா என்ன, மேத்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்தயக்கீரை தான் கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்தூரி மேத்தி அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது, வெந்தயக்கீரை தான். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, மேத்தி சிக்கன், மேத்தி ரொட்டி, இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வேற எதுவுமே கிடையாது, வெந்தயக்கீரை தான். இந்த வெந்தயக்கீரையை ட்ரை பண்ணி வச்சுட்டு பிரியாணி செய்யும் போது ஆட் பண்ணுறது, இல்லை சிக்கன் செய்யும் போது, மட்டன் செய்யும் போது இந்த மேத்தியை, அதாவது இந்த வெந்தயக்கீரையை ட்ரை பண்ணி வச்சு அந்த வெந்தயக்கீரையை சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளோட கார்டனில் வெந்தயக்கீரை இருந்தது, நம்ம கார்டன் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட கார்டனில் வெந்தயக்கீரை அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஸோ நம்ம அந்த வெந்தயக்கீரையை எடுத்து இன்னைக்கு தால் பண்ண போகிறோம். பருப்பு, வெந்தயக்கீரை பருப்பு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்தி. வெந்தயக்கீரை, வெந்தயத்தில் எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குதோ அதே அளவுக்கு வெந்தயக்கீரையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தோட்டத்தில் போயிட்டு நம்ம வெந்தயக்கீரையை அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்துட்டு இந்த மேத்தி தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போது வெந்தயக்கீரை பருப்புக்கு நம்ம தேவையான பருப்பை, வெந்தயக்கீரையை அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக பருப்பு எடுத்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வர்றதுக்குள்ளே பருப்பு வெந்துடும். ஸோ நம்ம இப்போ வெந்தயக்கீரையை அறுவடை பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோ இருக்குது நம்ம வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம போடணும் அப்படின்னு போட்டதெல்லாம் இல்லை. நம்ம வெந்தயக்கீரையை காலையில் வெந்தயம் ஊற வச்சு குடிச்சிட்டு அதை கீழே ஊற்றும் போது அதுவே தன்னால் வந்தது தான். பாருங்கள், நிறையாவே இருக்குது. வெந்தயக்கீரையை நீங்கள் போட்டு ஒரு 1 வீக்குக்குள்ளவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது ரொம்பவே இலசாக இருக்கும். அப்படி இலசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வேரை மட்டும் விட்டுட்டு மீதியை கட் பண்ணி அப்படியே சமையலில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 வீக் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இலைகளை மட்டும் எடுத்துக்க போகிறோம். தண்டு ரொம்ப முத்தலாக இருந்தது அப்படின்னா அதை சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரை நம்ம அறுவடை பண்ணிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ வெந்தயக்கீரை இருக்குது அப்படின்னு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். குக்கர்லேயும் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னால் இந்த க்ளீன் பண்ணுற டைமில் இந்த வெந்தயக்கீரையில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெந்தயம் எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள விதை அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே அளவுக்கு இந்த வெந்தயக்கீரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. நமக்கு சுகர் அப்படின்னாலே வெந்தயம் தான் ஞாபகம் வரும். வெந்தயத்தை சாப்பிடும்போது சுகர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெந்தயக்கீரை நம்ம உணவுல அதிகமா சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னாலும் நமக்கு சுகர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். சுகர்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலும் பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் இந்த வெந்தயக்கீரையை சேர்த்துக்கும் போது. அதே மாதிரி வயிற்றுல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு சிறந்த தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெந்தயக்கீரை தான். அதுக்கப்புறமா பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, எனக்கு பாலே சுரக்கிறதுல ரொம்பவே கம்மியாக தான் பால் சுரக்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருக்கும். அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெந்தயக்கீரை உணவில் சாப்பிட்டுட்டு வந்தோம். வெந்தயம், வெந்தயக்கீரை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மில்கோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா, தாய்ப்பாலோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாலூட்டும் தாய்மார்களுமே இந்த வெந்தயக்கீரையை உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெந்தயக்கீரையை அதிகமாக உணவுல சேர்த்துக்கிறது இல்லை. ஆனால் நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயக்கீரையை ரொம்பவே அதிகமாக உணவுல சேர்த்துப்பாங்க. கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு, இந்த வெந்தயக்கீரையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிட்டு எல்லா விதமான உணவுலையுமே அந்த கஸ்தூரி மேத்தியை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்மளை விட நார்த் இந்தியன்ஸ் தான் இந்த கீரையை அதிகமாகவே யூஸ் பண்றாங்க. இந்த வெந்தயக்கீரையை வேற எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்குலாம் ஹேர் நல்லாவே வளர்ச்சி இருக்கணும், அதுக்கப்புறமா ஹேர் ரொம்பவே ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெந்தயக்கீரையை மிக்சியில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துட்டு நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 hour கழித்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் எல்லாமே சரியாயிரும். அதே மாதிரி ஹேரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஷைனிங்காக இருக்கும்.
ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வெந்தயக்கீரையில். அதே மாதிரி இந்த வெந்தயக்கீரையை நம்ம வந்து வளர்க்குறது ஒரு சின்ன இடம் இருந்தது அப்படின்னா போதும், ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தது அப்படின்னா கூட போதும். ஒரு நாள் முந்தின நாள் நைட்டு நீங்கள் வெந்தயத்தை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் மண்ணில் போட்டிங்க அப்படின்னா 1 வீக்கில் உங்களுக்கு வந்து வெந்தயக்கீரை ரெடி ஆயிடும் சூப்பராக. ஸோ இதை நம்ம விளைவிக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிற வெந்தயக்கீரையை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி இந்த வெந்தயக்கீரையை அப்பப்போ உணவில் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. வெந்தயக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வெந்தயக்கீரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும் அப்படின்றதுனால ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன். அது போக பார்த்திங்க அப்படின்னா தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஜீரகம், கடுகு. அது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பருப்பில் உப்பு போட்டிருக்கிறதுனால இதுக்கு மட்டும் இந்த கீரைக்கு மட்டும் தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். அதில் வெந்தயக்கீரையை சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்படியே குழம்பு மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை நான் அப்படியே கூட்டு மாதிரி தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் தண்ணி இதோட விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் விடலாம். கீரை அந்தளவுக்கு வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு கொதியிலே பார்த்தீங்க அப்படின்னா கீரை வெந்துடும். ஸோ நம்ம இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு தேவையான கடையிலுக்கு தேவையான கீரையை மட்டும் எடுத்துகிட்டு மீதி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை பார்த்திங்க அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உணவுகள் எந்த மாதிரியான உணவுகளாக இருந்தாலும் சரி, பிரியாணி செய்யும்போது, சிக்கன், மட்டன் எது செய்யும்போதும் இதை பார்த்திங்க அப்படின்னா தாளிப்பில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் அதுக்காக இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சூப்பரான வெந்தயக்கீரை பருப்பு கடையல் ரெடி. மேத்தி தால் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.